அடுத்தபடியாக அறிக்கை உங்ககிட்ட எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அறிக்கையை சொல்லப்போனால் நாங்கள் குரல் மூலமாகவும் சமர்ப்பிக்கணும், அதுக்கான நேரம் இல்லை. ஆனால் ஒரு மாற்று ஏற்பாடாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது கடந்த மாவட்ட மாநாட்டில் நாரும்பு தோழர் சொன்ன ஒரு விஷயம். அடுத்த மாவட்ட மாநாட்டில் அறிக்கையை பிரிண்டிங்காக கொடுக்கறத விட ஒரு டிஜிட்டலாக போட்டு காமிச்சா, அதாவது ஆவணப்படமாக போட்டு காமிக்கணும் அப்படின்னு நாரும்பு தோழர் சொன்னாங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு அறிக்கையில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்களை, படித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆவணப்படமாக தயார் செஞ்சுருக்கோம். ஒரு 20 நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஆவணப்படம் போகும். இந்த ஆவணப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நெல்லை மாவட்டத்தின் தாமு இயக்க செயல்பாடுகளை விவரிக்கக்கூடிய ஆவணப்படம். இது பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உணவு இடைவேளை. உணவு சாப்பிட்டு இருக்கிறப்பவே அந்தந்த கிளையில் இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்களுடைய கிளை செயல்பாடுகளை பற்றி நீங்கள் விவாதித்து அடுத்து தொகுப்பாக அது தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டி இருக்குது. அதனால இந்த 20 நிமிடம் முடிஞ்சு நீங்கள் உணவு இடைவேளைக்கு போகலாம். நார்முநாதனுடைய மறைவுக்கு பின்னாலும் அவருடைய சொல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த ஆவணப்படம் வரைக்கும் பாப்பாக்குடி செல்வமணி பேசுனதை கேட்டு நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அங்கே நார்முநாதன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. வண்ணதாசன் சாருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு நான் விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்க பேச்சு எப்படின்னா, எங்கோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து ஒரு பறவை எல்லா வீடுகளையும் விட்டுட்டு அவருடைய தோளில் வந்து அமர்ந்து கவிதை சொல்லுகிற மகா மனிதர். என்ன மழைந்தாளம் போய் எவ்வளவோ நாளாச்சு. ஆனால் அந்த மழை மேகம் இன்னைக்கு கூடாதான்னு கவலைப்பட்டு இருந்தேன். இந்த அனல் சிந்தும் இடத்துல இப்பதான் மேகங்கள் கூடி வந்துகிட்டு இருக்கு. ஆகவே ஒரே ஒரு தகவலை சொல்லிடுறேன். பொட்டல்புதூருக்கும் பாப்பாங்குளத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஊர் இருக்கு, ஒரு குளம். அதில் ஒரு ரிசார்ட் இருக்கு. அந்த ரிசார்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உலகத்தில் என்னென்ன பறவைகள் இருக்கோ அதெல்லாம் உங்கள் கையில் வந்து அமரும், உங்கள் தோளில் வந்து அமரும். அவ்வளவு புறாக்கள் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரை சொல்லிடுறேன். அதுதான் நாரும்புநாதன். அந்த இடத்துக்கு பேரு வெள்ளிக்குளம். இவன் நாரும்புநாதன், இது வெள்ளிக்குளம். வெள்ளி போன்ற ஒரு ஒளியுடைய மனிதராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பாருங்க நாரும்புநாதனுடைய படம். இத்தனை போட்டோக்களை எல்லாம் தாண்டி வெள்ளை நிறத்திலும் சிறு கோட்டில் இருக்கிற அந்த சுந்தரம் அவருடைய படம் எப்படி ஷைன் பண்ணுது பாருங்க. இதையெல்லாம் கலரை பூரா அடிச்சிருக்கு. ஏனால் வெள்ளையில் தான் அவ்வளவு கலர்களும் இருக்கு, ஒளியில் தான் அவ்வளவு கலர்களும் இருக்கு. அவருடைய விருப்ப பிரகாரம் இப்பொழுது ஆவணப்படம். இது வேலை அறிக்கை 3 ஆண்டு காலம் நம்மளுடைய அமைப்பு நடத்திய வேலை குறித்து மட்டும் இந்த படம் பேசும். மற்ற உங்களுக்கு பண்பாட்டு தளத்தில் உள்ளது மற்றதெல்லாம் அறிக்கையாக தந்திருக்கிறோம். அதை அடுத்த கட்டமாக நம்ம நகர்த்தி கொள்வதற்கு பயன்படுத்தினா இது வேலை அறிக்கை மட்டும் என்பதை சுருக்கமாக நம்ம பண்ணியிருக்கோம் 3 ஆண்டுகளில் செய்த வேலை. விடுதலை வந்ததென்று நேற்று வரை உலகினில் அஞ்சி நடந்தோ, நேற்று வரை உலகினில் அஞ்சி நடந்தோ, பிறர் கூட்டும் எலும்புகளை உண்டு கிடந்தோ. பாடுகுயிலே கவிதை பாடுகுயிலே, பாடுகுயிலே கவிதை பாடுகுயிலே. காற்று திரும்பியது கண்டு மகிழ்ந்தோம், ஒரு கவிதை பிறந்ததென்று பாடுகுயிலே. காற்று திரும்பியது கண்டு மகிழ்ந்தோம், ஒரு கவிதை பிறந்ததென்று பாடுகுயிலே. சாதி பிரிவினைக்கு சாவு கொடுத்தோம், சாதி பிரிவினைக்கு சாட்டை கொடுத்தோம். தமிழ் ஜாதிக்கு மட்டும் இந்த நாட்டை கொடுத்தோ. பாடுகுயிலே கவிதை பாடுகுயிலே, பாடுகுயிலே கவிதை பாடுகுயிலே.
துள்ளி சீரகடித்து பாடுகுயிலே தமிழன் புதிது பிறந்தான் என்று பாடுகுயிலே வெள்ளி கூறல் எடுத்து பாடுகுயிலே என்று விடுதலை வந்ததென்று பாடுகுயிலே முளைத்ததென்று பாடுகுயிலே ஆழ பிறந்தவர்கள் நாடு சமைத்தோம் எம்மை ஆட்டி படைத்தவர்க்கு காடு சமைத்தோம் ஆழ பிறந்தவர்க்கு நாடு சமைத்தோம் எம்மை ஆட்டி படைத்தவர்க்கு நாடு சமைத்தோம் ஈழத்தமிழ் மனைக்கு பாலம் அமைத்தோம் கவி எண்ணம் பலித்ததென்று பாடுகுயிலே எட்டு திசைகளிலும் வெற்றி மகிழ்ந்தோம் விண்ணில் எல்லைதனில் கொடி கட்டி மகிழ்ந்தோம் கொட்டு முரசோடு கை கொட்டு முரசோடு தட்டி மகிழ்ந்தோம் கை தட்டி மகிழ்ந்தோம் இது கொள்ளை மகிழ்ச்சி என்று பாடுகுயிலே பாடுகுயிலே கவிதை பாடுகுயிலே பாடுகுயிலே கவிதை பாடுகுயிலே துள்ளி சீரகடித்து பாடுகுயிலே தமிழன் புதிது பிறந்தான் என்று பாடுகுயிலே வெள்ளி கூறல் எடுத்து பாடுகுயிலே எள்ளி கூறல் எடுத்து பாடுகுயிலே எங்கள் விடுதலை வந்ததென்று பாடுகுயிலே எங்கள் விடுதலை வந்ததென்று பாடுகுயிலே விடுதலை வந்ததென்று பாடுகுயிலே விடுதலை வந்ததென்று பாடுகுயிலே. இப்போ ஐயா தோழர் கிருஷியனுடைய பாடல் 2 நாளாக மழை மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு ஊருக்கு வந்து மழை நீர் சேகரிப்புன்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு கதை சொன்னேன். அப்போது கிருஷியனுடைய பாட்டும் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு, படிச்சுட்டேன். அந்த கதையோட இந்த பாடலை தோணுது. அதாவது ஒரு குறள் உண்டு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இது குறள். இந்த குறளுக்கு ஒரு நாட்டுப்புற கதை உண்டு. ஒருத்தன் வந்து ஒரு விவசாயி மழையே இல்லையா, உழுதுகிட்டே இருந்தானா. ஊருக்காரன் பூரா அவனை கேலி பண்றான், ஏபா மழை தான் இல்லையில, எதுக்கு வெட்டி வேலை? என் வேலை உழுற வேலை, மழை கண்டிப்பா வரும். என் வேலையை நான் பார்க்க, மழை அது கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட உழுதுகிட்டே இருந்தானா. ஊர்ல போற வாரவெல்லாம் கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தானா. கடைசியில் இது கடவுளுக்கே பொறுக்கலையா. அவர் நேரம் வந்து ஊருக்காரெல்லாம் சொல்றான் மழை வராதுன்னு, நீ எதுக்கு வெட்டி வேலை பார்க்கணும்? என் வேலை விடுற வேலை, உம்ம வேலையை நீர் பாரும், என் வேலையை நான் பார்க்கணுன்னு கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம சொல்லி வந்த பேர் கேட்கல அப்படின்ட்டு நேர இந்திரன்ட்ட போய், இந்திரா அந்த பையன் வெட்டியா உழுதுகிட்டு இருக்கான், நீ மழையெல்லாம் அனுப்பிச்சிடக்கூடாதுண்ணா. இந்திரன் சொன்னா, அது என் வேலை இல்லை, என்னைக்கு தவளை கத்துதோ அப்போ நான் மழையை அனுப்பிச்சிடுவேன், அது கத்தாம இருக்க வரைக்கும் மழையை நான் அனுப்பிக்க மாட்டேன். நான் உடனே நேர தவளைகிட்ட போறாரு, ஏ தவளையே நீ கத்தக்கூடாது. சரியா, நான் கத்தலை, கத்துற சூழ்நிலை வந்தா கத்தித்தான். என்ன சூழ்நிலைனா, மின்னட்டாம்பூச்சி அங்கங்க சுத்துனா நான் கத்த ஆரம்பிச்சிருவேன். சரி, அதை நான் பார்த்துக்கிட்டேன், கத்தக்கூடாதுன்ட்டு நேர மின்னட்டாம்பூச்சிட்ட போறாரு. போய் இந்த மாதிரி அங்கங்க நீ போய் கத்திக்கிட்டு இருக்க கூடாது, சுத்திக்கிட்டு இருக்க கூடாது, நீ சுத்துறதை பார்த்து தவளை கத்த ஆரம்பிச்சிடும். சரி, கடவுளே சொல்லிட்டாரு, நீ இனிமே பொந்துக்குள்ளதான் இருக்கணும், நான் சொல்றது வரைக்கும்னு சொன்னோன்னா மின்னட்டாம்பூச்சியும் சரின்ட்டு பொந்துக்குள்ள கிடந்துச்சு. பிறகு பார்த்தா ஒரே மழை. கடவுளுக்கு கோபம்னா கோபம் ஒன்று மட்டும் இல்லை, நேர இந்திரன்ட்ட போனாரு. இந்திரா,
நான் வந்து உன்னை அனுப்பாதேன்னு சொல்லியும் நீ மழையை அனுப்பிச்சி விட்டுருக்க. நான் எங்கே அனுப்புனேன்? தவளை கத்த ஆரம்பிச்சிருச்சு, நான் அனுப்பிச்சி விட்டேன். நேர தவளையிட்ட போறாரு. தவளையே எதுக்கு கத்துனேன்னு, நான் எங்க கத்துனேன்? மின்னட்டாம்பூச்சி வந்தது, கத்த ஆரம்பிச்சிருச்சு. அது வேலையை பார்த்து நான் விட்டேன். நேர மின்னட்டாம்பூச்சிட்ட போறாரு. ஏன் மின்னட்டாம்பூச்சியை உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நாங்கள் ஒன்றுமே செய்யலையா, இந்த மர பொந்துக்குள்ளே தானே நாங்கள் கிடந்தோம், ஒன்றுமே செய்யலைன்னு. அப்போ நீங்கள் வெளியே வரலையா? வரல. அப்போ தவளை எப்படி கத்துச்சு அப்படின்ட்டு சந்தேகம் வந்து, சரி அந்த நேர அந்த விவசாயியை போய் பார்ப்பான் அப்படின்ட்டு விவசாயியை போய் பார்த்தா அவன் மழை பெஞ்சதுக்கு விதையை பூரா உழுது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஒழுங்கு நின்று பார்க்காரு. அப்புறம் விதை எடுக்க ஒரு இடத்துக்கு வரான். ஒரு மரத்துக்கு கீழே நிறைய சுள்ளிகளை அப்படி தீய வச்சு பொருத்தி அதை எரிய வச்சு அந்த வெளிச்சத்துக்காக அவன் செஞ்ச உடனே அந்த வெளிச்சத்தில் இருந்த கங்குகள்லாம் அது என்னச்சுன்னா அது அங்கங்கே காற்றுல சுத்த உடனே தவளை மின்னட்டாம்பூச்சி நினச்சி அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை தான் தெய்வத்தான் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கதையில் என்ன சொல்லப்படுதுன்னா, இதை நான் ஒருத்தட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு கதையை சொன்னார். அதே கதை தான். வழக்கம் போல மழை வரும்னு உழுதுகிட்டு இருக்கும்போது கடவுள் போய் சத்தம் போடுறாரு. வெயில் வந்துருச்சு, எப்படி மழை வரணும்? ஏயா என் வேலையை நான் பார்க்க, உன் வேலை என்ன வேலை? இந்த உலகத்துக்கு எல்லாம் செய்ய வேண்டியது. இந்திர வேலை என்ன வேலை? அவன் மழையை கொண்டு வருது. அவன் வேலையை பார்க்காம வேலை வெட்டி எடுத்து ஏன்னு சொல்லிட்டு இருக்க. என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், முடிஞ்சா உன் வேலையை பாருன்னு சொல்லி இன்னொரு கதையும் அப்படி ஒரு கதை உண்டு. அதனால மழை பற்றி இப்படி ஒரு கதை, ஒரு நாட்டுப்புற கதை. இப்போ இந்த கதையை சொல்லி இந்த பாடலை ஒரு இடத்துல பாருங்க, சிறப்பான வரவேற்பு கிடைச்சிது. மழையின் தாளம் கேட்குது கேட்குது, மனிதா மனிதா வெளியே வா. மழையின் சுருதி சேருது சேருது, மனமே மனமே வெளியே வா. வானம் பூமியும் சேரும் காலம், கானகம் புறா பசுமை தாவம். வானம் பூமியும் சேரும் காலம், கானகம் புறா பசுமை தாவம். சின்ன சிறகும் வண்ண பூவும் திசைகளில் வரவும் கீதம் பாடும் கீதம் பாடும். சின்ன சிறகும் வண்ண பூவும் திசைகளில் வரவும் கீதம் பாடும் கீதம் பாடும். மழையின் தாளம் கேட்குது கேட்குது, மனிதா மனிதா வெளியே வா. பூமி எங்கும் நீரின் சத்தம் பொங்கும், பசுமை சுற்றும் கூற்றும். மாய்ந்து கிடந்த ஜீவ வெள்ளம் மழையின் புணர்வில் ரூபம் கொள்ளும். ஓய்ந்து கிடந்த மனித வெள்ளம் ஓங்கி எழுந்து வயலில் இறங்கும். ஓய்ந்து கிடந்த மனித வெள்ளம் ஓங்கி எழுந்து வயலில் இறங்கும். செத்தை குப்பை அத்தனையும் அடித்து போகுது, தெருவீதி துடைத்து எடுத்து மின்னல் வெட்டி பாயுது. செத்தை குப்பை அத்தனையும் அடித்து போகுது, தெருவீதி துடைத்து எடுத்து மின்னல் வெட்டி பாயுது. மலையில் இருந்து இறங்கி வந்து பள்ளம் பாயுது, புது வெள்ளம் பாயுது. மனிதா மனிதா வெளியே வா, மனமே மனமே வெளியே வா. மனிதா மனிதா வெளியே வா, மனமே மனமே வெளியே வா. மழையின் தாளம் கேட்குது கேட்குது, மனிதா மனிதா வெளியே வா. மழையின் புலோமை சொல்லுது, மனிதா மனிதா வெளியே வா. வானம் பூமியும் சேரும் காலம், கானகம் புறா பசுமை தாவம். சின்ன சிறகும் வண்ண பூவும் திசைகளில் வரவும் கீதம் பாடும். சின்ன சிறகும் வண்ண பூவும் திசைகளில் வரவும் கீதம் பாடும் கீதம் பாடும் கீதம் பாடும் கீதம் பாடும். நன்றி, வணக்கம். தவித்தாடடி பெண்ணே ஆவேசம் கொண்டாடடி, தலை நிமிர்ந்து நீ பேசடி.
சரி நிகராய் போய் நில்லடி, புவி அதிர நடை போடடி, போர்கள ஆற்றலாய் வெகுண்டடி, போர்கள ஆற்றலாய் வெகுண்டடி, துள்ளி குதித்தாடடி, வெண்ணை துணிந்து சுழந்தாடடி, அச்சம் தவித்தாடடி, வெண்ணை ஆவேசம் கொண்டாடடி, தலை நிமிர்ந்து நீ பேசடி, தலை நிமிர்ந்து நீ பேசடி, சரி நிகராய் போய் நில்லடி, புவி அதிர நடை போடடி, போர்கள ஆற்றலாய் வெண்டடி, துள்ளி குதித்தாடடி, பெண்ணை துணிந்து சுழந்தாடடி. பழமை வாசலை தாண்டி வா, பெண்ணை வடிவும் புதிதாய் தோன்றி வா, சாத்திர வேதங்கள் மீறி வா, கூறும் கலைகள் அனைத்தும் பாடி வா, உண்மையை உலகுக்கு உணர்த்திடடி, என் உயர்வு தாழ்வென்று கேளடி, உண்மையை உலகுக்கு உணர்த்திடடி, என் உயர்வு தாழ்வென கேளடி, திண்மையான காதல் கொள்ளடி, திண்மையான காதல் கொள்ளடி, நீ சோதாமல் போராடி வெல்லடி, நீ சோதாமல் போராடி வெல்லடி, துள்ளி குதித்தாடடி, பெண்ணை துணிந்து சுழந்தாடடி. மயக்கம் என்பது மயக்கமடி, துணிச்சல் ஒன்றே துணை வருண்டி, தயக்கம் என்பது மயக்கமடி, துணிச்சல் ஒன்றே துணை வருண்டி, சற்றும் சறுக்காதே தளராதே, சற்றும் சறுக்காதே தளராதே, சறுக்கல் கண்டும் துவளாதே, சறுக்கல் கண்டும் துவளாதே, விடுதலை என்பது பெறுவதல்ல, அது அடைவது என்றே விளங்கிடடி, பிடியல் என்பது உனக்கு மட்டும் அல்ல, தலைமுறைக்கே என்று முளைக்கிடடி, துள்ளி குதித்தாடடி, வெண்ணை சுழன்று சுழந்தாடடி, அச்சம் தவித்தாடடி, பெண்ணை ஆவேசம் கொண்டாடடி, ஆவேசம் கொண்டாடடி, ஆவேசம் கொண்டாடடி. நன்றி நன்றி தோழர்களே. வணக்கம், என்னோட பேர் கிருஷ்ணன். நான் கவிதைகள் நிறைய பத்திரிகை எழுதி அனுப்பியிருக்கேன். இப்போ தலைப்பு வெறுப்பின் குற்றம் வீழ்க, அன்பே அரமணை எழுக. அந்த தலைப்பில் ஒரு கவிதை நைட்டு தான் எழுதினேன், படிக்கிறேன், கேளுங்க. அன்பும் அரணும் விளையும் மண்ணில் அறவே வெறுப்பின் சாயல் இருக்காது. அன்பும் அரணும் விளையும் மண்ணில் அறவே வெறுப்பின் சாயல் இருக்காது. பண்பு தவறிய சில புல்லர் கூட்டம் பசப்பு வார்த்தைகள் பேசியே நன்கு வளர்ந்த பயிர் நடுவே நாசகார கலைகளைப் போல உண்டு கழித்த உண்மத்தர்களை உதாசீனப்படுத்தியே புறந்தள்ளி வென்று அறத்தின் மேன்மையை அகிலமெங்கும் பரப்புவோம். வெறுப்பு பேச்சையே மூலதனமாய் விதைக்கும் வேடதாரிகளை கருத்துச் செறிவால் கடந்து கண்ணியம் காத்து நிற்போம். வெறுப்பின் விதைகள் காலத்தின் வீச்சுகளில் நிலைத்து நிற்காது. வெறுப்பின் விதைகள் காலத்தின் வீச்சுகளில் நிலைத்து நிற்காது. பெருகும் அன்பு வெள்ளத்தின் அலைகளால் மக்கள் திரளை இறுக கட்டி இழுத்து நாம் இன்பமே வாழ்வன கூவுவோம். பெருகும் அன்பு வெள்ளத்தின் அலைகளால் மக்கள் திரளை இறுக கட்டி இழுத்து நாம்
இன்பமே வாழ்வன கூவோம். அப்புறம் ஒரு காதல் கவிதை, சின்ன கவிதை எழுதியிருக்கேன், படிக்க. உன் பெற்றோர் என்ன தவம் செய்தனரோ நீ அழகாய் பிறப்பதற்கு. உன் பெற்றோர் என்ன தவம் செய்தனரோ நீ அழகாய் பிறப்பதற்கு. நான் என்ன பாவம் செய்தவனோ நீ என் தவத்தை கலைப்பதற்கு. சிறுகவிதை. அடுத்தது, நீ குளித்து கரையேறி நிற்கிறாய், உன் கரை காணாத அழகில் என் மனப்படகு கவிழ்கிறது. நீ குளித்து கரையேறி அழகா நிற்கிறாய், உன் கரை காணாத அழகில் என் மனப்படகு கவிழ்கிறது. பேருந்தில் நீ எனக்கு அருகில் வந்து அமர்கிறாய், எனக்குள் ஆசை நாகங்கள் படமெடுத்து ஆடுகின்றன. விழிப்புணர்வை வெறுத்தேன் நீ கனவில் என்னை முத்தமிட்ட போது. என்ன செய்திகள் என நீ வாட்ஸ்அப்பில் கேட்கிறாய், உன் கேள்வி கணைகள் என்னை தாக்கும்போது நான் திகைத்து போகிறேன். ஆமாம், நீ என்னை என்ன செய்கிறாய்? பள்ளி பருவத்தில் நான் உன்னை முத்தமிட்டதை கல்லூரி பருவத்தில் ஞாபகம் ஊட்டுகிறாய். சரி, இப்போது உன் முறை என்கிறேன் நான். உங்கள் குறும்பு மாறவே இல்லை என செங்கருப்பாய் சிரிக்கிறாய். நன்றி, வணக்கம்.